இந்த ஒரு லொகேஷனுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் சொல்றேன். ஏன்னு கேக்குறீங்க, இந்த லொகேஷன்ல இருந்து அப்படியே ரைட்ல போனோம் அப்படின்னா ஈஸியா இருங்க. இது இல்லாம எனக்கு பேக் சைடு போனீங்க அப்படின்னா மகாபலிபுரம், அப்படியே இந்த பக்கம் போனோம் அப்படின்னா பாண்டிச்சேரி, அப்படியேவும் நம்ம இந்த பக்கம் போனோம் அப்படின்னா செங்கல்பட்டுங்க. ஸோ திருக்கலங்குன்றம், செங்கல்பட்டு, இந்த 4 மெயினான லொகேஷனையுமே சந்திக்கக்கூடிய ஒரு ஜங்ஷன் தான் இந்த பூஞ்சேரி ஜங்ஷனுங்க. ஸோ இந்த ஜங்ஷன்ல இருந்து வெறும் 4 நிமிஷத்துல நம்ம ப்ராஜெக்ட் போய்க்கிற முடியும். இப்போ நான் நிக்கிறேன் இல்லையா, இந்த இடம் வந்து பூஞ்சேரியில இருந்து திருக்கலங்குன்றம், செங்கல்பட்டு போகக்கூடிய மெயின் ரோடுங்க. பஸ் போகக்கூடிய மெயின் ரோடு. எனக்கு பின்னாடி வந்து பஸ் ஸ்டாப் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம பார்க்க போற ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா வாக்கப் டிஸ்டன்ஸ் தாங்க. நடந்து போனாலேயும் ப்ராஜெக்ட் லிஸ்ட் பண்ணிக்க முடியும். கனெக்டிவிட்டி இப்படி இருக்க காரணத்தினால தான் நான் சொன்னது இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட்டான லேண்ட் அப்படின்றது. ஸோ அந்த லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இல்லைங்க, நீங்கள் இனிஷியலாக உடனே நீங்கள் வருமானம் பார்க்கணும் அப்படின்னா இவங்க நம்மளுக்கு ரெண்டல் இன்கமுமே ஜென்ரேட் பண்ணி தர்றாங்க. ஆமாங்க, இங்கே நீங்கள் லேண்டு ப்ளஸ் வீடு கட்டி வாடகைக்கு விட்டீங்க அப்படின்னா மாதம் 30,000 ரூபா ரெண்டல் இன்கம் ஜென்ரேட் பண்ணி தரோம்னு சொல்லி கம்பெனி நம்மளுக்கு அக்ரிமெண்ட் போட்டு தர்றாங்க. ஸோ லேண்ட்லேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும், அதே சமயத்தில் மாதம் மாதம் உங்களுக்கு வருமானம் வந்த மாதிரி இருக்கும். இவ்வளோ சூப்பராக இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கிற போகிறோம். அதனால் நீங்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்லேருந்து. இதுவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தா அது பக்கத்தில் பெல் பட்டனையும் மறந்துக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்து எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களோட நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, இந்த வீடியோவில் இப்போ நான் சொல்ல போகிறது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் தேவைப்படுது, இல்லை இந்த சைட்டை வந்து பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்ம கால் பண்ணிக்கோங்க. ஃபோன் நம்பர் வந்து ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்குது லேண்ட்ஸ்டருங்க. ஆக்சுவலி லேண்ட்ஸ்டரில் சென்னையோட சவுத்தில் எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட் போய்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது ஸ்கல்ப்சர் அப்படின்ற ப்ராஜெக்ட்டை பூஞ்சேரி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பூஞ்சேரியை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பூஞ்சேரி அப்படின்றது இன்னும் சில வருஷத்தில் அபரிவிதமாக குணத்து இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. ஏன்னா பூஞ்சேரி அப்படின்றது ஒரு ஜங்ஷனுங்க. மகாபலிபுரம் இருக்கு இல்லையா, ஸோ மகாபலிபுரம் அப்படின்றது இன்டர்நேஷனல் டூரிஸ்ட் பிளேஸ். ஸோ பூஞ்சேரி வந்து தான் மகாபலிபுரம் போகிற மாதிரி இருக்கும். இது இல்லாமல் ஈசிஆர் பூஞ்சேரியிலிருந்து தான் ஆரம்பிக்குது. இது இல்லாமல் செங்கல்பட்டு, திருக்கலங்குன்றம், செங்கல்பட்டு அந்த மெயின் ரோடும் பூஞ்சேரியிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இதை தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் சிபிஆர் ரோடு இருக்கு இல்லையா, சென்னையோடைய அடுத்த மிகப்பெரிய குணத்தப்படுறது சென்னை பெரிபெரல் ரிங் ரோடு. அது பூஞ்சேரியில் தான் ஸ்டார்ட் ஆகுது அல்லது முடியுது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது பூஞ்சேரியில் இவ்வளோ விஷயங்கள் ஃபியூச்சரில் வரப்போகுது. அந்த ஜங்ஷன்லேருந்து வெறும் 4 நிமிஷம் டிராவலில் தான் இந்த ப்ராஜெக்ட் கரெக்டாக இருக்குது. ஸோ அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த ப்ராஜெக்ட் எப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்றது. ஸோ ஓகேங்க, ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டை 1 ஏக்கரில் டெவலப் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 28 பிளாட் போட்டிருக்காங்க. ஸோ பிளாட்டை இன்னும் லான்ச் பண்ணவே இல்லை. ப்ரீ லான்ச்சிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பாதி பிளாட்டுக்கு மேலே புக் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ சூப்பராக கூடிய இந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரை என்ட்ரன்ஸில் கேட் கொடுத்துருக்காங்க. சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா காமன் போட்டிருக்காங்க. இது இல்லாமல் உள்ளுக்குள்ள சோலார் ஸ்ட்ரீட் லைட்டும் இருக்குது. இபி பார்த்தீங்கன்னா சைட்டுக்கு வெளியவே இருக்குது. இதை தாண்டி உள்ளுக்குள்ள 30 அடி நல்ல ஒயில்டான பிளாக் டாப் ரோடும் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்ல டிடிசிபி ரேரா, ஸோ 2 அப்புறமே வாங்கிட்டாங்க. இவ்வளவு வேல்யூவாக இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்டோட கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆக்சுவலி கனெக்டிவிட்டியை வச்சு தான் இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ரொம்ப வேல்யூவான ப்ராஜெக்ட் அப்படி நான் சொல்கிறேன். ஏன்னா நான் ஆரம்பம் சொல்றேன் இல்லையா, பூஞ்சேரி ஜங்ஷனுக்கும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 4 நிமிஷம் தான். அப்படி இருக்கும் பொழுது இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து நீங்கள் வெளியே ஏறினாலேவோ மகாபலிபுரம் ரோட நீங்கள் ரீச் பண்ணிக்க முடியும். ஸோ ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து வெறும் 4 நிமிஷத்தில் பூஞ்சேரி ஜங்ஷனுக்கு போய்க்கிற முடியும். ஸோ பூஞ்சேரி ஜங்ஷன்லேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக இருங்க, சென்னை வரையும் போயிடலாம். இதே இது ரைட் எடுத்தோம் அப்படின்னா மகாபலிபுரம்ங்க வெறும் 2 கிலோமீட்டர் தான். ஸோ ஓகேப்பா, ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் என்னால் உடனே வீடு கட்டி குடியேற முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியுங்க. ஏன் சொல்கிறேன்னா பூஞ்சேரி ஜங்ஷன்லேருந்து இங்கே வர்ற வழி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா குடியிருப்பாக தான் இருக்கும். இதையுமே தாண்டி இந்த ப்ராஜெக்ட் நீங்களே வெளியே பாருங்களேன். ஸோ நீங்களே பாருங்கள், சுற்றி பார்த்தா அப்படின்னாலுமே வீடுகளாக தான் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்களாலையுமே இங்கே உடனே வீடு கட்டியுமே குடியிருக்க முடியும். சரிப்பா, நான் வீடு கட்டி குடியேறதுக்காக நான் இடம் பார்க்கல, எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்க்குறியா அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான சாய்ஸுங்க. ஏன் சொல்கிறேன்னா இந்த கம்பெனியை உங்களுக்கு அக்ரிமெண்ட் போட்டு கேரண்டி கொடுக்குறாங்க. என்னென்னா இங்கே நீங்கள் 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு லேண்டு வாங்கி ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா மாதம் 30,000 ரூபா உங்களுக்கு வருமானம் தரும், மாத வாடகை தரும் அப்படின்றதுக்காக அக்ரிமெண்ட்டே போட்டு உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. இதுக்கு முன்னாடி இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த ப்ராஜெக்ட்டுக்குமே இவங்க பண்ணுறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு அக்ரிமெண்ட் போட்டு தர்றாங்க. ஸோ நீங்கள் மாமல்லபுரம், ஈசிஆர், பூஞ்சேரி இந்த சரௌண்டிங்கில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு பெஸ்ட்டான லேண்டு தரீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்டை வந்து பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணுங்க. ஸோ இவ்வளோ சூப்பராக இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்டில் பெர் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ பார்த்துறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பக்கத்தில் விசாரிச்சு பாருங்க. இதுக்கு வெளியே போனீங்க அப்படின்னாலேவும் ஒரு பெரிய பிராண்டோட கம்பெனி இருக்குது. அந்த பிராண்டில் பார்த்தீங்க அப்படின்னா பெர் ஸ்கொயர் ஃபீட் 3000, 3500. இதுக்கு ஆப்போசிட்லேயே போட்டிருக்காங்க 3500 ரூபா போட்டிருக்காங்க. அதை கம்பேர் பண்ணும்பொழுது இங்கே இப்போ பெர் ஸ்கொயர் ஃபீட் 2500 ரூபாய் லான்ச் பண்ணல. லான்ச்சிங் ஆஃபராக பார்த்தீங்க அப்படின்னா
2300 தான் கொடுக்குறாங்க. அதாவது நீங்க லான்ச்சுக்கு முன்னாடியே நீங்க வந்து புக் பண்றீங்க அப்படின்னா பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 200 ரூபா கம்மியாக வாங்கிக்கிற முடியும். ஃபைனலாக 2300 ரூபாய்க்கு உங்களால் இங்கே வாங்கிக்கிற முடியும். அப்படி பார்க்கும்பொழுது இங்கே 800 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து பிளாட் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ உங்ககிட்ட ஒரு 19 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும், இங்கே உங்களால் சொந்தமாக ஒரு லேண்ட் வாங்கிக்கிற முடியும். ஓகேப்பா, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நான் வீடு கட்டுறேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ தேவைப்படும் அதான கேட்குறீங்க. இடத்தோட தனி வீடு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா அந்த மாதம் வரும், இந்த மாதம் 30,000 வாடகை வர்ற மாதிரி நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா 42 லட்சம் ரூபாயிலிருந்து இவங்களே உங்களுக்கு கட்டி தர்றாங்க. சரி, ஓகேப்பா, வார்த்தைக்கு வார்த்தை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பர் பிளாட், இன்வெஸ்ட்மெண்ட் சூப்பர் பிளாட் சொல்றியே, என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் அதை ஆரம்பிச்சு இல்லையா, பூஞ்சேரி ஜங்ஷன் இங்கே இருக்குது. சென்னையோட அப்கமிங் மிகப்பெரிய குரோத் அப்படின்றது சிபிஆர்ஆர் ரோடு. சிபிஆர் ரோடு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இடமே பார்த்தீங்க அப்படின்னா இதுதாங்க, பூஞ்சேரி ஜங்ஷனுக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த ஜங்ஷன்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல மகாபலிபுரம் இருக்குது. ஸோ ஃபாரினர்ஸ் தமிழ்நாட்டுக்கு சுற்றி பார்க்க வரக்கூடிய லொகேஷன்ல ரொம்ப முக்கியமான ஒரு லொகேஷன் அப்படின்றது இந்த மகாபலிபுரம். ஸோ இந்த மகாபலிபுரத்துல இருந்து வெறும் 5 கிலோமீட்டர்ல தான் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட்டா இருக்குது. ஸோ இவ்வளோ குரோத் இந்த பக்கம் இருக்கிற காரணத்தினால தான் நான் சொன்னது இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட்டான ப்ராஜெக்ட் அப்படின்றது. ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டை நீங்க பார்க்க வரீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்க ஃப்ரீயாவே சைட் விசிட்டுமே அரேஞ்ச் பண்ணி தராங்க. உங்க வீட்டுக்கே வந்து உங்களுக்கு பிக்கப் பண்ணிட்டு இந்த ப்ராஜெக்ட்டை காமிச்சிட்டு திரும்ப உங்க வீட்டை டிராப் பண்றாங்க. அந்த அளவுக்கு இவங்க உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலா இந்த ப்ராஜெக்ட்டை பத்தி இப்போ நான் சொன்னது இல்லாம உங்களுக்கு வேற டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்கிரீன்லயே கொடுத்துருக்கு, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேற யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்னொரு சந்திக்கும் முறை நான் உங்கள் அமீர். பை பை, see you.